செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி இயக்ககத்தின் மூலம் MBA MCA படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி இயக்ககம் மூலம் MBA MCA படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேல விவரங்களுக்கு www.annauniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிகளில் அரசியல் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்த தடை, தமிழக அரசு உத்தரவு. தனியார் பள்ளிகளில் அரசியல் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது. தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பிரிவினைகளை தூண்டும் நிகழ்ச்சி, கல்வி நோக்கத்திற்கு தொடர்பில்லாத நிகழ்ச்சி உள்ளிட்டவற்றை நடத்தவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனை அனைத்து தனியார் பள்ளிகளும் கண்டிப்பாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர்கல்வி படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு வித்யாலட்சுமி திட்டம் கல்வித்தொகை அறிவிப்பு. உயர்கல்வி படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை பிணையம் இல்லாமல் கடன் வழங்குகிறது மத்திய அரசின் PM வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம். மெரிட்டின் அடிப்படையில் சீட் பெறும் மாணவர்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும். வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் போனால் வட்டியில் 3% மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற மேல விவரங்களுக்கு www.pmvidyalakshmischeme.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மத்திய ஆயுத காவல் படையில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய ஆயுத காவல் படையில் காலியாக உள்ள அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளன. மேல விவரங்களுக்கு www.cairf.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பின்லாந்தில் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மட்டுமே பள்ளி. பின்லாந்தின் கல்வி முறை உலகையே ஆச்சரியப்படுத்தியுள்ளன. இங்கு மாணவர்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மட்டுமே பள்ளியில் செலவிடுகிறார்கள். ஒவ்வொரு பீரியடுக்கு பிறகு 15 நிமிட இடைவெளியும் சிறிய வீட்டுப்பாடமும் உண்டு. இந்த மன அழுத்தமில்லாத சூழல் குழந்தைகளின் படைப்பாற்றல் மற்றும் கற்றல் ஆர்வத்தை அதிகரிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பின்லாந்து உலகளவிய கல்வி மதிப்பீடுகளில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.